திருநெல்வேலியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேரில் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து வருகிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம். ஆல்வின், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எந்தெந்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்? அவரோடு வேறு யாரெல்லாம் உடன் இருக்கிறார்கள்? பாஜக சார்பில் எதுவும் நிவாரண பொருட்கள் வழங்கப்படுதா? அங்க முழுமையான விவரங்களை சொல்லலாம். திருநெல்வேலியில் வரலாறு காணாத அளவிற்கான மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இன்று காலையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு மக்களிடம் குறைகளை கேட்டிருந்து நிவாரணம் வழங்கினார். தற்போதைய நிலையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வருகை தந்து மக்களிடம் குறைகளை கேட்டிருந்திருக்கிறார். நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் திருநெல்வேலி சந்திப்பு சிஎன் கிராமம் என்று சொல்லக்கூடிய இடம். இங்கு பல்வேறு இடங்களில் வீடுகள் இடிந்து சேதமாகி இருக்கிறது. பல ஆண்டுகளாக குடியிருக்கக்கூடிய மக்களினுடைய குடியிருப்புகள் சேதமாகி இருக்கக்கூடிய அந்த இடங்களை நேரடியாக பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களிடம் குறைகளை கேட்டறிந்திருக்கிறார். அரசுடைய நிவாரணம் கிடைக்க பெற்றதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை அவர்களிடம் கேட்டு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அவர்களுடைய தற்போதைய நிலை குறித்தும் அவர் கேட்டறிந்திருக்கிறார். தொடர்ச்சியாக சிஎன் கிராமம் அந்த பகுதியில் பார்வையிட்ட அவர் குறுக்குத்துறை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்வையிடுகிறார். அதே போன்று மாநகரத்தினுடைய பிற பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களிடமும் குறைகளை கேட்டறிய இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அண்ணாமலை அவர்களோடு திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் உடனிருந்தார். இந்த பாதிப்புகளை ஆய்வு செய்த பின்பு அவர் அருகில் இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்திலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் நிவாரண பொருட்களை வழங்க இருப்பதாகவும் அவர் நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக திருநெல்வேலி மாநகரத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு வருவார் அவர். நாளைய தினம் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் பார்வையிட்டு மக்களிடம் குறைகளை கேட்டறிய இருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஆல்வின்.